வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி மிகவும் சுவையான ஈஸியான சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் சாம்பார் சாதத்துக்கு இந்த காயெலாம் தான் எடுத்திருக்கேன். ஒரு முருங்கைக்காய், 4 கத்திரிக்காய், அப்புறம் கொஞ்சோண்டு கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவரைக்காய், ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம் தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிக்க கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் 2 டம்ளர் அரிசி, அதுக்கு அரை டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன், தோரம் பருப்பு. அதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் சாம்பார் சாதம் தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு, ஜீரகம், அடுத்ததாக கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்ததாக நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை கடுகு, ஜீரகம்லாம் நல்லா தாளித்து கொஞ்சோண்டு நல்ல வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அந்த 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருந்ததையும் இதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். ரொம்ப ஓவர் குக் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நேரம் வதக்குனா போதும். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க பூண்டு, அப்புறம் 3 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் நான் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன்ல, அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா சாம்பார் சாதம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசமும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டா நம்ம கேரட், பீன்ஸு, அவரைக்காய், அப்புறமேட்டா கத்திரிக்காய், முருங்கைக்காய், எல்லா காயும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதில் என்னென்ன காய் விருப்பமாக இருக்கோ எல்லா காயுமே சேர்த்துக்கலாம். எல்லா காயுமே நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டா. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நிறைய காய் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ காய் நல்லா வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இதில் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. அடுத்ததாக ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் சின்ன ஸ்பூனில் தனியா தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் சின்ன ஸ்பூனில் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இதில் பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் அப்புறமேட்டா சாம்பார் தூள்லேயே நல்ல காரம் இருக்கும், அதனால் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா அதை வதக்கிட்டு மசாலாலாம் சேர்த்து வதக்கிட்டு இதில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமேட்டா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு நான் இதில் 2 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பருப்பு எடுத்துருந்தேன், தோரம் பருப்பு. இப்போ இதில் 4 பங்கு தண்ணி ஊற்றிக்கணும். நான் 2.5 டம்ளர் அரிசி பருப்பு இருந்தது, அது 10 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது 4 மடங்கு தண்ணி ஊற்றினா தான் சாப்பாடு நல்லா வெந்து வரும். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். அரிசி பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு இதை 3 விசில் விட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் சாப்பாடு காயெலாம் நல்லா வெந்து ஒன்று சேர்ந்து வரும். 3 விசிலுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சாப்பாடு அந்த தண்ணி எல்லாம் இதுவாகி சாப்பாடு, அரிசி, பருப்புலாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி இருந்தால் பரவாயில்ல, அதை கொஞ்சம் நல்லா இந்த சாப்பாடு கூடவே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், மசிச்சு விட்டிங்கன்னா சூப்பராக சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு கட்டலாம், சூப்பராக இருக்கும். கொத்தமல்லியும் நம்ம நெய்யும் போட்டு சாப்பிட்டா
டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும். மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒன் பார்ட் ரெசிபிங்கிறதுனால உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே ஃபுல் ப்ராசஸும் முடிஞ்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.